பிக் பாஸ் சீசன் 7ல இப்போ ஃபைனல்ஸ் நடக்க போகுது. அண்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல, அதாவது இன்னும் ஒரு சில நாட்கள்ல ஃபைனல் ஸ்டேஜ்ல யார் யார் நிக்க போறா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லா மனசுலயும் எழுந்துட்டு இருக்கு. அந்த விதத்துல தினேஷ் அவர்கள் ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்காரு. அண்ட் தினேஷ் அவர்களுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில நிறைய சப்போர்ட்டும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு சில ஹேட்ரேட்டும் இருந்துட்டு இருக்கு. அந்த விதத்துல ரக்ஷிதா அவர்கள் ஒரு சில போஸ்ட் ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த போஸ்ட்ல எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் எந்த உண்மையும் என் வாயில சொல்ல போறது கிடையாது, கர்மா எல்லாத்தையுமே சொல்லும். அவங்க போஸ்ட்ல ரெகுலரா சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் இப்போ ஒரு ஹீலிங் பீரியட்ல இருக்கேன், கூடிய சீக்கிரம் நான் எல்லாத்துலயும் ஹீல் ஆகி வெளியில வந்துருவேன் அப்படின்ற மாதிரியும் ரக்ஷிதா அவர்கள் கண்டினியூஸா சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விசித்ரா அவர்களுக்கும் தினேஷ் அவர்களுக்கும் எப்பொழுதுமே ஒரு சின்ன சண்டை இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னதான் வைல்ட் கார்டுல உள்ள விசித்ராவும் தினேஷும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சண்டை எப்பொழுதுமே இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல போய் விசித்ரா அவர்கள் கேமரா பார்த்து ரக்ஷிதாட்ட சொல்ற மாதிரி, நல்ல வேலை இந்த மனுஷனை விட்டு நீ போயிட்ட, நீ திருப்பி சேர்ந்துடாத, உன் வாழ்க்கையில எடுத்த ஒரு நல்ல டிசிஷன் இது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள போயிட்டு இருக்கும் பொழுது விசித்ரா அவர்களுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. ஆனா அதுல ரச்சிதா அவர்கள் விசித்ரா அவர்களுக்கு ரொம்ப அதிகமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என் சப்போர்ட் எப்பொழுதுமே உங்களுக்கு தான், எங்களோட ஹார்ட்ஸ் எல்லாம் நீங்க அதிகமா ஜெயிச்சிருக்கீங்க, யூ ஆர் த ட்ரூ வின்னர் அப்படின்ற மாதிரி ரச்சிதா அவர்கள் நிறைய போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க அவங்கள பத்தி. இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல விசித்ரா அவர்கள் ஒரு வாட்டி ஒரு டேர்ம் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டேர்ம் என்ன அப்படின்னா நார்சிசிஸ்ட். அதாவது விசித்ரா அவர்கள் தினேஷை பார்த்துட்டு இவர் ஒரு நார்சிசிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டேர்முக்கு மீனிங் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சுட்டு வெளியில ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க அப்படின்றதான் இந்த டேர்மோட அர்த்தம். ஸோ இதை மீன் பண்ணி விசித்ரா அவர்கள் தினேஷை சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த டேர்ம் எல்லாத்தாலும் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிற நேரத்தில் இப்போ ரக்ஷிதா அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்திருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு புக்கு போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. நான் இப்போ ஹீல் ஆகிட்டு இருக்கேன் அண்ட் இந்த புக்கு தான் என்னை ஹீல் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த புக்கோட நேம் தான் எமோஷனல் அண்ட் நார்சிசிஸ்ட் அபியூஸ் அப்படின்ற பேர்ல உள்ள ஒரு புக்கை எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த புக்கு தான் என்னோட டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வேற யாரெல்லாம் டிப்ரெஷன்ல இருக்கீங்களோ அவங்களுக்கு நான் இந்த புக்கை கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரக்ஷிதா அவர்கள் இன்னொரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரியில ரக்ஷிதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த புக்கில் பெஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜோட ஃபோட்டோ எடுத்து போட்டுருந்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு கேப்ஷன் கொடுத்துருந்துருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிப்போக்ரிட்டிக்கல் நார்சிசிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நபர் ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டு அந்த குடும்பத்தை அழிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறவங்க அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அவங்க தினேஷ் அவர்களை தான் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ரக்ஷிதா அவர்கள் எந்த அளவுக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தா இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை தினேஷ் அவர்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால எல்லாருமே கமெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போஸ்ட் எடுத்து அவங்களோட ஸ்டோரியில ஷேரும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் இப்போ பயங்கர வைரலா பரவிட்டும் இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளாம் பொறுத்திருந்து பார்ப்போம், இவங்களோட கல்யாண வாழ்க்கை தொடருதா இல்ல டிவோர்ஸ்ல போய் முடியுதா அப்படின்றத. ஸோ நீங்களாம் சொல்லுங்க, தினேஷ் அவர்கள் நிஜமாலுமே ஒரு நார்சிசிஸ்டா இல்ல தினேஷ் அவர்கள் நான் நார்சிசிஸ்ட் இல்லைன்னு அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வி டாக்கிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.